இன்று காசி வடகாசி தென்கோடி உள்ள தென்காசி ஆண்ட மாமன்னர் பராக்கிரம பாண்டியன் அவர்கள் 1463ஆம் ஆண்டு மார்கழி மாதம் மிருகசீரிட நட்சத்திரம் அன்று 33 கோடி தேவாதி தேவர்களும் இந்த பிரபஞ்சத்திற்குரிய அனைத்து சிவனடியார்களும் இங்கே வருகை தந்து அவரை ஜீவமுக்தியாக இங்கே சமாதி நிலையை எட்டி இந்த உலகத்துக்கெல்லாம் மிகப்பெரிய பேராற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு மாமன்னராக இந்த உலகத்திற்குரிய 18 மொழிகளையும் அண்டா சராசரங்களையும் முழுவதுமாக கற்று பன்னிரு தமிழையும் கற்று சைவத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து சென்ற மாமன்னர் பராக்கிரம பாண்டியன் அவர்கள் காசி மாநகரத்தில் காசி விஸ்வநாதருக்கு அவர் கட்டிய கோயில் பிரம்மாண்டம் ஆக எண்ணிலடங்காத 18 தத்துவம் 63 கலைகளுக்கு தலைவனாக இருந்து முடிசூடா மன்னனாக இந்த ஜீவ சமாதியாக இன்றைக்கு உலக மக்களுக்கெல்லாம் அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய இடத்திலே நாமெல்லாம் இங்கே வந்து அவருக்கு அந்த புண்ணியமான அந்த பணியிலே நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் ஒரு கிடைத்த ஒரு பாக்கியம். ஆகவே ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய பௌர்ணமி அமாவாசை தொடர்ந்து இங்கே வேள்வியில் நடத்த இருக்கிறோம். ஆகவே மந்திரமாவது நேரே வானவர் மேலது நேரே சுந்தரமாவது நேரே துதிக்கப்படுவது நேரே தந்திரமாவது நேரே சமயத்தில் உள்ளது நேரே செல்துர்பவாயுமை பங்குங்கள் திரு ஆலவாயால் திருநீரே திரு ஆலவாயால் திருநீரே.